எந்தா சேட்டா டீ குடிக்க வரலையா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அந்த மதுரையில் 55 டிகிரி செல்சியஸ் வெயிலையும் காலையில் 11:30 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்டும் அந்த கருகிற வெயில டூ வீலரில் போய் கை காலெலாம் கருகி போய் நாங்கள் போய் நிற்கிற ஒரே இடம் தான் அந்த டீ கடை தான். உழைப்பவர் பானம், இது ஊரறிந்த பானம், ஊட்டச்சத்து மிகுந்த பானம், இது ஊட்டியில் பிறந்த பானம். சரிங்களா? ஊக்கத்தை வளர்க்கின்ற பானம், உறங்க விடாத பானம், இது உண்மையில் உடலை வளர்க்கின்ற பானம், அதுதான் டீ. ஒரு உரம்பரை வீட்டுக்கு போனாலுமே எனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்க மாட்டாங்க. இந்த மொதல் அவர் வந்துட்டார், அவருக்கு டீ கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கப்பு தான் தருவாங்க. பிற்பாடு ஒரு கப்பு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் டீ அதிகமாக குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இதனால் என் நங்கையா குழந்தைகிட்ட கூட சண்டை பண்ணியிருக்கிறாங்க. போனால் டீ வச்சு துளி டம்ளரில் தருவாங்க, நம்ம குடிச்சிடவே இருக்காது. அதனால் அவங்ககிட்ட குடிச்சு நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு கடையில் போய் டீ குடிச்சிட்டு வருவேன். உங்க வைஃப் காபி குடிப்பாங்களா டீ குடிப்பாங்களா? அவங்க காப்பி குடிப்பாங்க. அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே காப்பி கடை வச்சிருக்காங்க. யாரு? மாமியார் வீட்டில். மாமியார் வீட்டில் காஃபி கடை வச்சிருக்காங்க. காப்பி கடை வச்சிருக்காங்க. 7 8. 7 அவங்க எத்தனை லிட்டர் காஃபி குடிப்பாங்க? அவங்க ஒரு குறைஞ்சி ஒரு 10 டீ காப்பி கிட்ட குடிச்சிருவாங்க. அவங்க எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. காப்பி கொடுத்துட்டு நம்பியார் கோட்டை மாதிரிங்க. சும்மா சாதாரணமாலாம் எங்கள் பொம்பளைங்க இருக்காது. அதே மாதிரி நம்ம டீ வைக்கல அப்படின்னு சொன்னால் என் மூஞ்சியே மாறிடும். ஏன்னா பார்த்து உங்கள் ஒப்பனுக்கு டீ நல்லியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டாப்பட்டான்னு வைப்பாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி வந்து வீட்டில் உட்காந்து குடிப்பேன். டீக்கு ஒரு வரலாறு இருக்குது சார். நான் அந்த வரலாறை இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். தேன் கலந்த நீர், தேநீர், அதுதான் டீ அப்படின்னு ஆச்சு. டீயை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நான் அதுக்கு அடிமை ஆனேன் அப்படின்றத நான் இப்போ தெளிவுபடுத்துகிறேன் சார். காஃபியும் குடித்து பார்த்தேன். அதில் கஃபைன் அப்படின்ற ஒரு பாய்சன் ஸ்லோ பாய்சன் இருக்கிறதா சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க சார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றுமே சொல்லுங்க, நான் சும்மா அந்த பக்கம் பார்த்தேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் 65,000 மகளிருக்கு காஃபி கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க சார். 30% ஆஃப் த உமன்ஸுக்கு காது கேட்கக்கூடிய திறமை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிவிக்கை இருக்குது. அவங்க வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். காஃபி குடித்ததுனால? காஃபி குடித்ததுனால, ஃபோன் பேசுனதுனால இல்லை காஃபி குடித்ததுனால. ஆனால் டீ குடித்ததுனால எங்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரி நல்ல 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 உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் சார். டீன்னா உடனே இவங்க பித்தம் தான் பால் கலந்து குடித்தால். ஆனால் சாதாரண டீயில் எவ்வளோ வகையான இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போது ஆவாரம் பூன்னு ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் போல் டீ பவுடர் போட்டு ஆவாரம் பூட்டி குடிக்கிறாங்க. டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. சங்குப்பூன்னு ஒன்று இருக்குது சார். சங்குப்பூ அந்த ப்ளூ கலரில் இருக்கும். அதை டீ போட்டு குடித்தா அந்த டீயில் கேன்சர் ப்ரிவென்ஷன், நமக்கு அந்த புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி கூடுது. பெண்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பல உபாதைகள் அதனால் தீருதுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. யூடியூப்லேயே நம்ம இங்கே வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். நான் ஒரு டைம் துபாய்க்கு போயிருந்தேன் சார். டீக்காக சொல்கிறேன். எனக்கு டீ நான் அடிமையானாலும் எனக்கு டீ குடிக்கணும் அப்படியே தெருவில் போயிட்டு இருந்தேன். எந்தா சேட்டா டீ குடிக்க வரலையா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தேன். என்னப்பா கேரளாவிலேருந்து இங்கே வச்சுருக்கிற? விட்டா சந்திரமண்டலத்தில் இடத்துல அங்கேயுமே நாங்கள் டீ கடை போடுவோம். ஏன்னா டீக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வரவேற்பு இருக்குது. சின்ன வயசில் அப்பாவோட பூர்வீகம் ஒரு கிராமத்தில் இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கே எல்லோரும் எந்திரிச்சு டீ கடைக்கு போகிறது தான் வழக்கமாக இருக்கும் அங்கே ஃபுல்லாகவே. அப்போது இருந்து தான் எனக்கு அந்த டீன்றது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வீட்டில் அந்த மாடெல்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த டீ தான் கிராமங்களில் பொதுவாகவே டீன்றது தான் ஃபேமஸ், காஃபின்றதே கிடையாது. அப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். இப்போ டீ குடித்தா இப்போது நிறைய கம்மி பண்ணுங்கன்னு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக டீ கம்மி பண்ணணுன்றது மைண்டில் இருக்குது. ஆனால் அது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு 2 தடவையாவது டீன்றது கண்டிப்பாக குடிச்சே ஆயிடணும். அது எப்போவுமே அது எப்படி சொல்கிறது, அந்த டீ அந்த டைமுக்கு குடிச்சாகணும். இப்போ இங்கே கூட இங்கே உட்கார வச்சுட்டாங்க, இப்போ டீ குடிக்கணும், இப்போ எந்திரிச்சு ஓடிடலாமான்னு நினச்சேன். ஓகே, டீ குடிக்கணும் போல இருக்கா உங்களுக்கு? இல்லை குடிச்சிட்டேன். குடிச்சிட்டிங்க? அதனால அவங்கள கேட்டுகிட்டே இருந்தேன், டீ எப்போ குடிப்பீங்கன்னு. ஸோ அந்த டைம் வந்தால் டீ கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அது எப்படி நமக்கு உடம்பு சரியில்லாத நேரமாக இருந்தாலும் சரி, என்ன நேரமாக இருந்தாலும் சரி. நான் 3rd ஃப்ளோரில் இருக்கேன் இங்கே சென்னையில்.
படி இறங்கி போய் நான் உடம்பு சரியில்லைனா கூட எனக்கு அந்த டைமில் போய் டீ குடித்தாதான் அந்த மன நிம்மதியே கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். பொதுவாக எங்கள் ஷோக்கு வந்தால் மைக் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் டீ எப்போ குடிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. பேசிக்காகவே தமிழ்நாட்டில் எப்படின்னா சம்மர் டைமில் ஒரு 55 டிகிரி அந்த செல்சியஸில் வெயில் அடிக்கும். எப்போன்னு தெரில, எனக்கு இந்த டீ லவர் ஆரம்பித்தது எப்படின்னா ஆஃப்டர் காலேஜ் தான். அந்த மதுரையில் 55 டிகிரி செல்சியஸ் வெயிலையும் காலையில் 11:30 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்டும் அந்த கருகிற வெயிலில் 2 வீலரில் போய் கை காலெலாம் கருகி போய் நாங்கள் போய் நிற்கிற ஒரே இடம்னா அந்த டீ கடை தான். அந்த 12 மணிலே அந்த டீ குடிச்சா தான் சார் அந்த எப்படி சொல்ல அந்த டேவே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அது எப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பக்கத்தில் ஜூஸ் கடை இருக்கும், ஆனால் எனக்கு தோணாது நாங்கள் போய் நிற்கிற இடம் டீ கடையாக தான் இருக்கும். அது ஏழை பங்காளி அந்த இதெல்லாம் தாண்டி டீ ஒரு எமோஷனல் எங்களுக்கு. அந்த 12 மணிக்கு டீ குடிச்சிட்டா தான் எனக்கு அடுத்து லஞ்சே தோணும். ஸோ நான் அந்த அளவுக்கு மொரட்டு லவர். இல்லை எனக்கு புரியுது. மாதிரிக்காரங்க பேசுங்க, இலே மாப்பிள்ள ஒரு டீயை போட்டு வரலாமா அப்படியே லந்தா அப்படின்னு சொல்கிற ஃபீல் தானே. அந்த டீ வந்து ஒரு பெரிய எமோஷனலாக இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். வந்து நான் 5th படிக்கிற டீ லவர் சொல்லுங்கள். நான் 5th படிக்கிறப்போ அந்த கவுனெல்லாம் போட்டுட்டு அந்த கட்டுவாங்க பார்த்தீங்களா நாட்டு, அதை சுற்றிக்கிட்டே வந்து ஒரு தூக்கு வாளி சொல்லுவாங்கல்ல டிஃபன், அதை தூக்கிட்டு வந்து டீ கடைக்கு போவேன். அப்போ வந்து டீ வந்து 2 ரூபா, 3 ரூபாய் எடுத்துகிட்டு ஒரு பால பிஸ்கெட் வாங்கிட்டு 2 ரூபாய்க்கு டீ வாங்குறதுக்கு போவேன். அந்த இது அப்படியே சுற்றிக்கிட்டே டீ வாங்குறதுக்கு போகிறப்ப எங்கள் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுவார். ஆட்டோ ஓட்டிகிட்டே ஒரு அண்ணன் வந்தாங்க. அம்மா உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். டீ வாங்கி தராங்களா வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா டிஃபனை கீழே வச்சுட்டு அவர் கூட ஏறி போயிட்டேன். அங்கிள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டீ வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா அப்பாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் நிறுத்திட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு அதில் பிஸ்கெட் தட்டு நினச்சி சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லாருமே என்னை தேடுறாங்க. ஏன்னா நான் காணாமல் போயிட்டேன். நான் டீ குடிக்க போனேன்னு தெரியாதுல்ல, அப்போ ஃபோனும் எதுவும் இது இல்லைல்ல. அப்போ வந்து நான் டீ குடிச்சிட்டு மெதுவாக வரேன். அப்போ வீட்டில் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. எங்கே போனேன்? டீ குடிக்க போகணும்மா, இந்த அங்கிள் டீ எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு. ஏம்மா அப்படியா போவேன். அப்போ ஆரம்பிச்சது 5 வயசுலேருந்து ஆரம்பிச்சது இப்போ வரைக்குமே. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் காய்ஸ் டீ குடிக்க வரீங்களா அப்படின்னா, எனக்கு டீ பிடிக்காது அப்படின்னாங்கன்னா அவங்ககிட்ட பேச மாட்டேன். இங்கே மாமா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்கள ரொம்ப எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியே யார் உங்க மாமா? அவங்க மாமா. ஓகே. அவங்க அக்கா. அவங்கள டார்ச்சர் பண்ணிடுவேன். அக்கா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்றேன் அக்கா அப்படின்னு சொன்னா, டீ வேணுமா அவளுக்கு, தயவு செஞ்சு வந்துருங்க கடைக்கு போயிடலாம். எனக்கு வீட்டில் போடுற டீ எல்லாம் சுத்தமாக பிடிக்காது. கடையில் போய் அங்கே வாங்கி அந்த டீயை குடிச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு டீ அடிக்ட்னு சொல்லலாம். டீல வந்து அந்த பிஸ்கட்டை நினைச்சு சாப்பிட்ற சுகம் வந்து அது ஒரு தனி அலாதியான அது சால்ட் பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்றது வேற லெவல் ஃபீல் இல்லை. சால்ட் பிஸ்கட்டை அண்ணா டீ லவரை விட டீ லவர் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லலாண்ணே. ஏன்னா நம்ம சின்ன வயசுல டீ லவர் உங்களை ஆக்கிட்டாங்க. ஏன் உங்களை டீ லவர் ஆக்கிட்டாங்க? எப்படின்னா சின்ன வயசுல நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்குலாம் போவோம், டீ காஃபி எல்லாரையும் கேட்போம். டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம். அம்மா அப்பா நம்மக்கிட்ட வருவாங்க, டீ குடிக்கலாம் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ல வருவேன், இல்லை அவெல்லாம் குடிக்க மாட்டான், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் குடிப்பான்னு பார்ப்பாங்க. இது மாறி 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 இப்போ ஒரு 15 வருஷமா அப்படியே போயிடுச்சு. காலேஜ் போயிட்டோம், போனதுக்கப்புறம் இருங்கடா நான் குடிக்கிறேன்டா டீ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் டீ 7 டீ 8 டீ அப்படியே போக 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 அப்படியே பழகிருச்சு. ஒரு நாளைக்கு 8 டீ போனால் தான் நைட்டு தூக்கம் வருது. அந்த மாதிரி ஆகிட்டாங்கண்ணே நம்மளை. காலேஜுக்கு போய் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க? ஆமாண்ணே. ஏன்னா அப்போ தான் வீட்டை விட்டு வெளில வந்து ஏதோ ஒரு சில விஷயம் பண்ணுவோம்ல. புரியுது. அண்ணே அது இல்லைண்ணே, டீ சொல்கிறேண்ணே. நான் ஏதாவது சொன்னேன்? புரியுது தான் சொன்னேன். நான் வேற ஏதாவது சொன்னேன்னா நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? சார் ஆக்சுவலாக இது எப்படின்னா கிறிஸ்பாக நான் சொல்லிடுறேன் சார். எப்படின்னா ஒரு மொரட்டு டீ லவர் ஏன் என்ன அட்ரஸ் பண்ணுறான் அப்படின்னா, நாங்கள் வந்து புதுக்கோட்டை சைடில் வந்து ஃபேமிலியாகவே வந்து பூ பிஸ்னஸ் பண்ணுற ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பூ ரிலேட்டட் ஃபேமிலி. ஸோ எப்போயுமே கைக்கும் இதுக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு பிஸி ஹவர்ஸ் பிஸ்னஸ் டைம்லலாம் வந்து பெருசாக சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது சார். ஸோ எப்படி அப்படின்னா கடைக்குள்ளே வரும்போதே நேராக அங்கேருந்து ஒரு 100-200 மீட்டரில் வந்து ஒரு டீ கடை இருக்கும். ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு ஒரு பார்சல் டீ 4 கப்பு, ஒரு பார்சல் டீ 4 கப்பு, ஒரு பார்சல் டீ 4 கப்பு. இந்த ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு குவார்ட்ரு ஒரு கட்டிங், ஒரு குவார்ட்ரு ஒரு கட்டிங், அந்த மாதிரி ஒரு பார்சல் டீ 4 கப்புங்கிற மெனு வந்து நமக்குள்ளே வந்து ஊறி போன மாதிரி ஆயிடுச்சு சார். அது எப்படின்னா கடை திறக்கும் போதும் சரி, கடை மூடும் போதும் சரி, சாப்பிட்ற டைமில் பிஸி டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். ஸோ அப்போ எப்படின்னா எங்கள் ஊர்லலாம் நான் கடையில் இருக்கும்போது ஒரு 4 ஏரியாக்களில் போய் தனித்தனியாக டீ குடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தனியாக ஒரு ஏரியாவில் போய் டீ குடிக்கிறது, கடைக்கு பக்கத்தில் வேறு ஒரு ஏரியாவில் போய் டீ குடிக்கிறது. இப்படியே வந்து அந்த டீ கடைக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப மூஞ்சி பழக்கமாயிடுச்சு. அப்போ எப்படின்னா ஒரு தடவை யதார்த்தமாக காலேஜ் கிளம்பி போகும்போது ஏதோ ஒரு அமிர்தாஞ்சன் வாங்குறதுக்காண்டி நேராக போயிட்டா பார்சல் டீ போட்டு கையில் கொடுத்துட்டான் பையன்.
ஏன்னா பார்சல் டீ போட்டு கையில் கொடுக்குறேன், என்ன டீ வாங்க தானே வந்தீங்க? இல்லைடா அமிர்தாஞ்சன் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அந்த டீ கடையில் நிற்கிற ஒரு 10 பேருக்கு என்ன தெரியும், நான் அமிர்தாஞ்சன் வாங்க வந்தேனா என்ன வாங்க வந்தேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவன் டீ குடிப்பான் போலன்னு தான் அவனுக்கு தெரியும். ஸோ நான் யாருங்கிறதா நான் அடையாளப்படுத்துறதுக்கு முன்னாடியே என்னை சுற்றி இருக்கவங்கள வந்து அந்த டீ கடையில் டீ குடிக்கிறனால என்ன அவங்களே வந்து ஒரு முரட்டு டீ லவராக வந்து அட்ரஸ் பண்ணிடுறாங்க. அட்ரஸ் பண்ணிடுறாங்க சார். ரொம்ப அழகா சொன்னீங்க.